சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்போ இனிமே ஒரு தலகாணியே போதும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அது எப்படி ரகு? மனசாட்சியே இல்லாம எங்க அம்மா கிட்ட பேசிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போய் நான் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருந்தா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்களா? வலிச்சிருக்காது? உங்களதான் ரகு. உங்களை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப கசக்குதா? ஒருவேளை ரொம்ப நாளா பிடிக்காம போய் எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? குழந்தை இருக்காதுன்னு தெரிஞ்சோன்னு தூக்கி போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? பேசாமே இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அம்மா எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா? கொஞ்சமாவது என் பெத்தவங்களை யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கள விடுங்க. நான் உங்களை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். என் கூட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் எவ்வளவு ட்ரை பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்குல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, மணிக்கணக்குல பேசுவீங்க. அப்பெல்லாம் இந்த பூர்ணிமா உங்களுக்கு ஸ்வீட்டா தெரிஞ்சா இப்போ கசக்குதா? என்னமோ சாக்லேட் சாப்பிட்டு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறீங்க. குழந்தை இல்லனா இப்படிதான் பண்ணுவீங்களா? அப்போ நீங்க என்ன லவ் பண்ணல. உங்களோட மேல் ஈகோக்கு ஒரு குழந்தை வேணும். உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வாரிசு வேணும். அதுக்கு ஒரு மெஷின் மாதிரி என்ன யூஸ் பண்ணலான்னு பாத்திருக்கீங்க. அது இல்லைன்ன உடனே என்ன தூக்கி போட்டுட்டு வேற மெஷின் வாங்க பிளான் பண்றீங்கல்ல? உங்களை போய் எப்படி லவ் பண்ணனே எனக்கு தெரியல. ஏய், லவ் பண்ணன்னு சொல்லாத. நான் லவ் பண்ணதான் இல்லங்களே. நான் லவ் பண்ண பொண்ணு என்னைக்கோ செத்து போயிட்டா. என்னைக்கு உனக்கோ செவந்தி அன்னைக்கோ ஈகோ சண்டை வந்துச்சோ அன்னைக்கே நீ மாறிட்ட. உனக்கு 24 மணி நேரமும் அண்ணியை எப்படி மட்டம் தட்டலாம், அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணலாம், இந்த வீட்டுல இருக்கவங்க நிம்மதியை எப்படி கெடுக்கலாம், இதேதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன லவ் பண்ணி இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வந்தியா, இல்ல அண்ணி கூட சண்டை போடுறதுக்கு வந்தியா? நான் என்ன உங்க அண்ணி கூட வேணும் நான் சண்டை போடுறேன்? அவங்க தான் தேவையில்லாம என் வழியில குறுக்க வராங்க. இதான் நீ, புரியுதா? நான் லவ் பண்ண பூர்ணிமா இந்த மாதிரி ஆள் கிடையாது. அவ வேற. சொன்னா புரிஞ்சுப்பா. உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியறதில்ல. திரும்ப திரும்ப நீ நினைச்சதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்க. அதனாலதான் டிசைட் பண்ண. குழந்தை பொறுக்கலன்றதுக்காகலாம் நான் உன்னை தூக்கி போடல. உன் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. 24 மணி நேரமும் ஒருத்தி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல யாரு கூடயுமே நீ செட் ஆகலடி. இந்த வீட்டுல என்ன தவிர வேற யார்கிட்டயாவது நீ பேசிருக்கியா? என்கிட்டயே நீ சரியா பேசுறது இல்ல. இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்டயே நீ சரியா பேசுறது இல்ல. அப்புறம் எப்படி உன் கூட வாழ்றது? லவ் பண்ணன்ற நீ லவ் பண்ண லட்சணம் இதானா? இதுல வேற நான் எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. உனக்கு எத்தனை தடவை நான் சொன்னேன், டேப்லெட் எதுவும் போடாதடி, வேற மெத்தட்ஸ் இருக்கு, எதுக்கு டேப்லெட் போடுறேன்னு கேட்டல. எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னல. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல. மனுஷனா ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லனா எப்படி? இதுல இவ பெருசா என்ன குறை சொல்ல வந்துட்டா? லவ் பண்ணலாம், லவ். உன்னை பண்ண லவ் எல்லாம் பாஸ்ட்லயே நிக்குதுடி. பிரசன்ட்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கியா? என்னைக்காவது ஆபீஸ்ல இருந்து வரும்போது மூஞ்ச நல்ல விதமா வச்சிருந்திருக்கியா? ஏதாவது சாப்பிடுறதுக்கு செஞ்சு கொடுத்திருக்கியாடி? ஒண்ணும் கிடையாது. எப்ப பாரு வீட்டுக்கு போனாலும் என்ன சண்டை வச்சிருப்பாளோன்னு பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு. எனக்கு எப்படி உன் மேல லவ் வரும்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உனக்கு தோணல.
நீ பண்றது எல்லாம் நியாயம், நான் பண்றது மட்டும் தப்பு இல்ல? உன்னை முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது. எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக தான் என் முடிவை மாத்திருக்கேன். இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. உனக்கு உண்மையிலே என் மேல லவ் இருந்ததுன்னா எனக்காக கொஞ்சம் மாறு. இப்ப நான் என்ன பண்ணணும் ரகு? எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தப்புன்னு தான் தெரியுது. கொஞ்சம் தப்பு இல்லடி, எல்லா தப்புமே உன் மேலதான் இருக்கு. 24 மணி நேரமும் எப்பவுமே ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி சண்டைக்கு நின்று இருந்தீனா? சரி ரகு, இனிமே உங்க அண்ணி கூட நான் பெருசா சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். ஓகேவா? நான் மாறிக்கிறேன். ஏய், எனக்காக நீ ஒண்ணும் மாற தேவையில்ல. உனக்கு மாறணும்னு தோணுச்சுன்னா மாறு. இல்லனா ஒரே வீட்டுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். அவ்வளவுதான். என்ன ரகு இப்படி பேசுறீங்க? என்னால உங்களை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நீங்க ஏதோ ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்க ஆபீஸ்ல இருந்து வருவீங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவ. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆபீஸ் போயிட்டு வரும்போது எனக்கு உங்க கூட நல்லா பேசணும், ஏதாவது நல்லதா பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனா அதுக்குள்ள இவங்க ஏதாவது பேசி என்ன தூண்டி விட்டுடுறாங்க. ஏய், சும்மா அடுத்தவங்கள காரணம் சொல்லாத. தூண்டி விடுறாங்கன்ற உனக்கு எங்க போச்சு புத்தி? உன்னை அப்படிலாம் யாரும் சீண்டி விடல. நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன். ஏதோ வெளில இருந்து வந்த மாதிரி பேசுற. உனக்கு உன் மேல இருக்க தப்ப மாத்திக்க எண்ணம் இல்ல. அடுத்தவங்கள தப்புன்ற எண்ணம் இருந்தா நாம எப்ப திருந்துறது? ரகு, நான் பண்ணது எல்லாமே தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கப்புறமா இப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், சும்மா மிரட்டாத. லவ் இருந்தா செயல்ல காட்டு. ஒருத்தர் யாருங்கிறது வார்த்தையை வச்சு கெஸ் பண்ண கூடாது, அவன் செயல்ல வச்சுதான் கெஸ் பண்ணணும். உனக்கு உண்மையிலேயே லவ் இருக்கா இல்லையான்னு நீ என்ன பண்ணங்கறத வச்சுதான் முடிவு பண்ண முடியும். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு பாட்டி. மாமா லஞ்ச் பேக். வரேன்